ஒன்றாவது உங்கள் ராசிக்கு 9வது ராசியில், அதாவது தனுசு ராசியில் 2025 புத்தாண்டு பிறக்கிறது. ஆகவே பணவரவு உயரும், எதிர்ப்புகள் நீங்கும். 2ஆம் புத்தாண்டு கடன் பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதாக அமையும். அதற்கான உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். 3வது வாகனம், சொத்து தொடர்பாக மாற்றங்கள் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். சொந்த வீடு தொடர்பாக நெடுநாளாக திட்டமிட்டபடி உங்கள் ரசனைக்கேற்ப வீடு அமையும். 4வது, உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கிரன் நிற்கும்போது புத்தாண்டு பிறப்பதால் வருமானம் உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். வருங்காலத் திட்டங்கள் பூர்த்தியாகும். கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள். 5ஆம் சனி 11ஆம் வீடான லாப வீட்டில் தொடரும் காலத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானம் உயரும். வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு. 6வது சமூக அமைப்புகளில் புது பதவிகள் தேடி வரும். சிலர் வெளிநாடு சென்று வருவீர்கள். 7ஆம் புது வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள். 8ஆம் கேது பகவானின் சஞ்சாரப்படி ஏப்ரல் 25 வரையிலும் நண்பர்கள், உறவினர்களின் பலம், பலவீனத்தை உணர்வீர்கள். மகான்கள், ஆன்மீகவாதிகளைச் சந்தித்து ஆசி பெறுவீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். 9ஆம் மே மாதம் முதல் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். எனினும் அவர்களின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும். 10வது ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் குறித்து கவலைகள் உண்டாகும். கர்ப்பிணிப் பெண்கள் தூரத்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வெடிக்கும். 11ஆம் ஆனால் மே மாதத்துக்குப் பிறகு திடீர் பணவரவு உண்டு. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். தன்னார்வத் தொண்டு நிறுவனங்களில் இணைவீர்கள். 12ஆம் வருட முற்பகுதியில் குரு பகவான் தன ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். திருமணம், சீமந்தம், கிரகப் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளை கட்டும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். வருட பிற்பாதியில் வேலைப்பளு அதிகரிக்கும்.